திகார் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவரது இல்லத்தின் முன்பு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இவர் சிறையிலிருந்து தற்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு நிபந்தனையும் பிரச்சாரம் தொடர்பாக அளிக்கப்படவில்லை. என்ன எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது? மக்களவை தேர்தலுடைய பிரச்சாரத்திற்காக இடைக்கால ஜாமீன் கோரியிருந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை அதிகாரப்பூர்வமான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிறப்பித்தது. அந்த ஒரு உத்தரவிற்கு அடுத்து தற்பொழுது திகார் சிறையிலிருந்து தற்பொழுது வீடு திரும்பியிருக்கிறார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். குறிப்பாக அவருடைய வீட்டின் அருகே ஒரு பலத்த வரவேற்பை ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியினுடைய பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே அரவிந்த் கெஜ்ரிவாலை வரவேற்பதற்கு அவருடைய இல்லத்திற்கு வந்துள்ளது நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. முக்கிய அமைச்சர்களான சௌரப் பரத்வாஜ், அதிஷி மர்லேனா உள்ளிட்டோரும் அவர்கள் மட்டுமல்லாமல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அந்த பகுதிக்கு அவரை வரவேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவிற்கு பிறகு தற்பொழுது இடைக்கால ஜாமீன் வரும் ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கான ஒரு ஜாமீன் என்பது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. அதனையடுத்து மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார். இந்த அவருக்கான ஒரு பலத்த வரவேற்பு தான் தற்பொழுது அவருடைய இல்லம் அமைந்திருக்கும் அந்த டெல்லியினுடைய மால்வியா நகர் பகுதியை பொறுத்தளவில் அவருடைய இல்லத்திற்கு அருகே கடுமையான ஒரு கூட்ட நெரிசலும் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்களும் அவரை பார்த்து வரவேற்பதற்காக அந்த பகுதியில் கூடியிருப்பதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அவருடைய மனைவி சுனிதா மற்றும் அவருடைய குழந்தைகளும் அந்த பகுதியில் அங்கு அவருடைய இல்லத்திற்கு முன்னதாக அவர் வரவேற்க திறந்துள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று அதாவது திகார் சிறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்த உடனே அவர் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு தான் தற்பொழுது வந்துள்ளார். அதன் பிறகு நாளை காலை முதல் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் பரப்புரையில் அவர் பங்கேற்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பரப்புரைக்கான ஒரு காரணத்தை வலியுறுத்திதான் ஜாமீனானது இடைக்கால ஜாமீனை கெஜ்ரிவால் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் கோரினதன் காரணமாக அதற்கு எந்த ஒரு தடையும் உச்சநீதிமன்றத்தால் விதிக்கப்படவில்லை. ஆனால் பரப்புரைக்காக மட்டுமே அவர் வெளியே அனுமதிக்கப்படுகிறார். மற்ற எந்த ஒரு செயல்களையும் அவர் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக முதல்வராக எந்த ஒரு கோப்புகளும் கையெழுத்திடக்கூடாது. டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் அனுமதிக்கும் கோப்புகள் மட்டுமே அவர் வேண்டுமானால் கையெழுத்திடலாம் என்ற ஒரு நிபந்தனையும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வானது உத்தரவாக பிறப்பித்துள்ளது. மேலும் 50,000 பிறை தொகையை அவர் சிறை அதிகாரிகளிடம் கட்டி அதன் பின்னர் தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியே வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடைக்கால ஜாமீன் காலகட்டத்தில் இந்த வழக்கு தொடர்புடைய எந்த சாட்சியங்களையோ எந்த நபர்களையும் அவர் சந்தித்து பேசக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் அவர் பொதுவெளியில் முன்வைக்க கூடாது என்ற ஒரு மற்றொரு நிபந்தனையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ உத்தரவில் பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதி என்ற ஒரு காரணத்திற்காக அவருக்கான எந்த ஒரு சிறப்பு சலுகையும் வழங்கப்படவில்லை எனவும் சட்ட ரீதியிலான அவருக்கு வழங்க வேண்டிய அந்த விலக்கு மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் உச்சநீதிமன்றமான தன்னுடைய அந்த ஒரு தீர்ப்பில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனை அடுத்த தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். திகார் சிறையிலிருந்து சுமார் 50 நாட்களுக்கு மேலாக திகார் சிறையில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அவர் இடைக்கால ஜாமீனில் உச்சநீதிமன்றத்தில் உத்தரவின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டு தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய இல்லத்திற்கு அவர் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த காலகட்டத்தில் அவரால் பரப்புரை, அதாவது டெல்லியில் நடைபெறவுள்ள வரும் 25ஆம் தேதி டெல்லியில் தேர்தலானது நடைபெறவுள்ள நிலையில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய பல்வேறு பரப்புரைகள் பொதுக்கூட்டங்கள் ஏற்கனவே டெல்லியில் நடைபெற்று வருகின்றன. அந்த பரப்புரை கூட்டங்கள் அவர் நாளை முதல் பங்கேற்க உள்ளார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. அவர் மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவர் இருந்த இடத்தில் அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் இவ்வளவு நாட்களாக கடுமையான பரப்புரைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது கெஜ்ரிவாலுடன் இணைந்து அவரும் பரப்புரையில் ஈடுபடுவார் என்ற ஒரு தகவலையும் இந்த நேரத்தில் நிச்சயமாக பார்க்க வேண்டும்.
முறைகேடு வழக்கில் திகார் சிறையில் இருந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்து தற்போது பொதுவெளியில் மக்கள் மத்தியில் பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சுசித்ரா, மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் குறித்து வரவேற்பு தெரிவித்திருந்தார். இதுபோன்று எந்தெந்த கட்சி தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ஜாமீனுக்கு வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள்? இந்தியா கூட்டணியிடையே பல்வேறு முக்கிய கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவருமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த ஜாமீனுக்கான ஒரு வாழ்த்தை அவர்கள் தெரிவித்திருந்த குறிப்பிடத்தக்கது. மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். அவர் மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் தலைவர்களான டி ராஜா, பிருந்தா காரத், சீதாராம் யெச்சூரி அவர்கள் பேசும் பொழுது கூட அதாவது ஜனநாயகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ், ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகளுடைய முக்கிய தலைவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த இடைக்கால ஜாமீனுக்கு பல்வேறு வாழ்த்துக்களையும் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஒரு உத்தரவு என்பது மிகவும் பொருத்தமான உத்தரவாக உள்ளது, இந்த நேரத்தில் ஒரு சரியான முடிவை உச்சநீதிமன்றமானது எடுத்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இல்லம் அமைந்திருக்கும் அந்த பகுதியில் அங்கு கூடியிருக்கும் மக்கள் அங்கு இருப்பவர்களுக்கு அந்த இனிப்பு வழங்கையும் பட்டாசு வெடித்தும் அவருடைய அந்த வருகையை கொண்டாடி வருவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடியாது, மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக அவர் இன்று இரவு ஆம் ஆத்மி கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஒரு முக்கிய ஆலோசனையில் அவர் ஈடுபட உள்ளார் எனவும், அதன் பிறகு நாளை காலை முதல் இங்கிருக்கும் டெல்லியினுடைய அந்த பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் சென்று வழிபாடு செய்த பின்னர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை அவர் செய்வார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிர்வாகிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர் நாளை அல்லது நாளை மறுநாள் சந்திப்பதற்கான ஒரு திட்டமானது வைத்திருப்பதாகவும், அவருடன் இணைந்து டெல்லியில் பரப்புரையில் அவர் ஈடுபட உள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக திகார் சிறையிலிருந்து வெளியான அவர் தற்பொழுது தன்னுடைய இல்லத்திற்கு அதிகாரப்பூர்வமாக வந்துள்ளார். அங்கு அவருக்கு பலத்த வரவேற்பையும் உற்சாகத்தையும் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள் அளித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.